رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு இறுதி தோறாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தம்முடைய வாழ்க்கையில் முடிந்தளவு பேணி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்களின் மீதும், தாபீன்கள் மீதும், தபோ தாபீன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்ஆவில் அதனுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு முழுமையாக வந்து சேர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நன்மையை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் ஒற்றாம நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்மா உரையை ஆரம்பிச்சது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த துனியால ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நான் வாழ்வேன், என்னுடைய நேரம் வந்ததற்கு பிறகு என் இறைவனை சந்திப்பதற்காக நான் செல்வேன். இதுதான் இஸ்லாமியர்களுடைய அடிப்படை எண்ணமாக இருக்கிறது. இதற்கு மாற்று கருத்து தெரிவிக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமியர்களும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இதனுடைய பேஸ்மெண்ட்ல நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனாலும் ஒரு சில நேரங்களிலே, சில சூழல்களில் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக இறைவனை மறந்து வாழக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். எந்த அளவிற்கு என்றால், நம்முடைய செயல்பாடுகள், பேச்சு வழக்குகள் எல்லாமே என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை சந்திக்க மாட்டோம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன், அல்லாஹ் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, இப்படி இருந்தா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், நடவடிக்கைகளா இருக்கட்டும், ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துறது. நாளை மறுமையில ஜெயிப்பார்களா, இறைவனை காண்பதற்கு அவர்கள் நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துடைய நிலை மாறி இருக்கிறது வேதனையான விஷயமாக இருக்கு. இந்த நிலை எதன் காரணமாக இது போன்ற இறைவனை மறந்து வாழக்கூடிய சூழலுக்கு பார்த்தீங்களா எதற்காக ஏற்படுகிறது என்றால், இந்த துனியாவுடைய மோகம் அந்த அளவிற்கு மறுமையை மறக்கடிக்க செய்கிறது. ஒன்றை மாற்றி நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இந்த துனியாவை சக மனிதர்களுடைய பார்வையில் நாம் பார்ப்போமையானால் மறுமையை நாம் நினைக்கவே மாட்டோம். ஒரு கால் இந்த துனியாவை அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, அல்லாஹ் இந்த துனியாங்கிற இந்த இடத்தை எப்படி பார்க்கிறான் நாம் உணர்ந்து விட்டோமையானால் இந்த துனியாவாக சீரப்படுகிறோம். இதுக்காக இவ்வளவு நம்முடைய வாழ்க்கையை நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த அற்பத்திலும் அற்பமான இந்த வாழ்க்கைக்காக நான் மறுமையை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்ற ஒரு எண்ணம் ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அவனுக்கு கடுகளவு ஈமான் இருந்தாலும் கூட இந்த துனியா வெறுக்க ஆரம்பிச்சிடும். எப்போ அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துனியா எப்படி என்பதை உணர்ந்தால், சக மனிதர்களுடைய பார்வையில் இந்த துனியாவை பார்த்தோம்னா பிரம்மாண்டமா இருக்கும், கவர்ச்சியா இருக்கிறோம். அவன் சந்தோஷமா இருக்கிறான், இவன் கார் வாங்கிட்டான், அவன் பைக்கை வாங்கிட்டான், அவன் ஐபோன் வச்சிருக்கிறான், இவன் சாம்சங் வச்சிருக்கிறான், இவன் பெரிய பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது மனித பார்வை, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அப்படியே இருக்கிறோமே, மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுவதில்லையே. அப்ப என்ன செய்யணும்? துனியா ஓடணும், அதுக்கு அல்லாஹ்வை மறக்கணும். இப்படிங்கிற சித்தாந்தத்தை ஷைத்தான் ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்த விடுகின்றான் நம்முடைய மனநிலை.
அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த துனியா எப்படிங்கிறத திருமறை குர்ஆன் வசனங்களை பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது வீணம் விளையாட்டு என்பதை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு இந்த ஜும்மால இரண்டு ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தை மாற்றி ஒரு கால் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக கட்டுகளோ ஈமான் இருந்தோமே ஆனால் நம்முடைய உள்ளத்தை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு செய்திகளாக இரண்டு செய்திகள் நம்முடைய உள்ளத்தை மாத்திரும் இன்ஷா அல்லாஹ். முதல் செய்தி என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அழைக்கிறாங்க. அழைத்து கேட்கிறாங்க, இந்த துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு கேட்கிறாங்க நபிகள் நாயகம். சஹாபாக்கள் சொல்றாங்க, எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, மத்துன்யா ஃபில் ஆஹிரா இல்லா மிஸ்லுமா யஜஅலு அஹதுக்கும் முஸ்பஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யர்ஜி. இந்த துனியாவுக்கும் ஆகிரத்துக்கும் உண்டான வித்தியாசம் நான் சொல்லட்டா என்ன தெரியுமா? உங்கள ஒருவர் தன்னுடைய விரலை கடலில நுழைக்கிறாரு, பிறகு எடுக்கக்கூடிய நேரத்தில் எது மிஞ்சி இருக்குமோ அதுதான் இந்த துனியா வாழ்க்கை என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்க இருக்கு மெரினா கடற்கரை, இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆட்டோ பிடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா கொடுத்து போய் சேர்ந்துடலாம். அந்த கடல்ல போய் நம்மள ஒருத்தர் விரல விடுறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம்? விரல நம்ம நுழைக்கிறோம். எடுத்து பார்த்தா எது மிஞ்சி இருக்கிறதோ அதுதான் துனியா வாழ்க்கைன்றாங்க நபிகள் நாயகம். வறுமை மொத்த கடல்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மொத்த கடல் ஆகிரத்து ஒரு விரல்ல எடுக்கிறோம் அப்படின்னா எது மிஞ்சி இருக்கும், எதுல மிஞ்சி இருக்கும்? ஒரு சொட்டு நீரும் மிஞ்சி இருக்காது. அப்படியே எடுத்த ஸ்பாட்ல கடைசி ஒரு சொட்டு நீரும் அங்கே போய் சேர்ந்துடும். ஒரு 10 வினாடி 10 செகண்ட் ஒரு ஈரப்பதம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் நமக்குரிய இந்த துனியாண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வாழ்க்கைக்காக தான் அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடிய சமுதாயமாக இன்றைக்கு சில நபர்கள் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு செய்தியா? ஒரு கால் இந்த செய்தியை உள்ளத்தை மாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படிப்பனையாக நமக்கு சொல்றாங்க. என்ன செய்தி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை தெருவை பார்க்கறாங்க. கடைகள்ல சஹாபாக்கள் மக்கள் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய கொஞ்சம் ஓரப்பகுதியில் ஒரு காட்சி, அந்த காட்சியும் பார்க்கறாங்க, மக்களையும் பார்க்கறாங்க, மக்களையும் பார்க்கிறார்கள், அந்த காட்சியும் பார்க்கிறார்கள், மௌனமாக இருக்கிறார்கள். யா சஹாபி, தோழர்களே கொஞ்சம் வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்சியை பார்த்தாங்கல்ல, இந்த காட்சியை காமித்து கேட்கிறாங்க, ஒரு செத்து போன ஒரு ஆடு, அதோடைய இந்த காது நுனி பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த காதினுடைய நுனி பகுதியை பிடித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இதை யாராவது ஒரு வெள்ளிக்காசுக்கு வாங்கிக்கோங்களேன், யாரும் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கருத்து, அது உசுரோடு இருந்தாலும் நாங்க யாரும் வாங்க மாட்டோம். ஏன்? அது உயிரோடு இருக்கும் பொழுதே அது நோயுற்ற ஒரு ஆடாக இருந்துச்சு. உசுரோடு இருக்கும் போது நாங்க யாரும் வாங்க மாட்டோம். இப்ப செத்து அழுகி போய் கிடக்கு, இந்த ஆட்டை யாராவது ஒரு வெள்ளிக்காசு கொடுத்து வாங்க, சும்மா கூட வாங்க மாட்டாங்க அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒவ்வொரு ஈமான்தாரியும், ஒவ்வொருடைய உள்ளமும் மாற்றம் அடையணும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நீங்க ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் அந்த நேரத்தில் சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக, லிதுன்யா அஹ்வனு அலா மின் ஹாதா அலைக்கும், இதை நீங்க எவ்வளவு கேவலமா பாக்குறீங்களோ இதை விட கேவலமா தான் இந்த துனியா வல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஏதாவது செய்தி நமக்கு தேவைப்படுமா? அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த துனியாங்கிறத எப்படி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பாருங்க. செத்து
அழுகி போன ஆட்டை ஒரு வெள்ளி காசை கொடுத்து கூட யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த ஆட்டை அவ்வளவு கேவலமாக நீங்க பாக்குறீங்க, அருவருப்பதாக நீங்க பாக்குறீங்க. சமைச்சு சாப்பிட நினைக்க முடியல உங்களால. அவ்வளவு கேவலமான ஒரு பார்வை இந்த ஆட்டின் மீது போகிறது அல்லவா? இதை விட கேவலமாக தான் அல்லாஹ் இந்த துனியாவை பார்க்கிறான். துனியாவும் இவ்வளவு பெரிய ஒரு வாழ்விடம், இதையும் செத்த ஆடும் சமன்ட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதுதான் துனியாவுடைய வாழ்க்கை என்பதை நாம் ஆழமாக உணர வேண்டும். இப்ப இந்த நேரத்துல நமக்கே தெரியாம சில நேரங்களில் இந்த துனியாவுடைய மோகங்கள்ல மூழ்கி கிடக்கின்றோம். அதுல ஒரு விதமான ஒரு உலக ஆசை நமக்கே தெரியாம உள்ள வந்துருச்சு. என்ன தெரியுமா? அடுத்தவர்களை திருப்திப்படுத்த வாழ வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம். அடுத்தவங்களை திருப்திப்படுத்தி வாழ நினைக்கிற நம்மளை பத்தி யாரும் 4 பேர் தப்பா பேசிடக்கூடாது, நம்மளை யாரும் ஒரு சீப்பா நினைச்சிடக்கூடாது. நம்ம எப்பவுமே நம்மளுடைய கெத்த மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4 பேர் நம்மளை புகழ்ந்துகிட்டே இருக்கணும். பாய் வல்லவர், நல்லவர், பயங்கரமான ஆளு, அவர் போன இடமே பட்டைய கலப்பு, இப்படி ஏதாவது 4 பேரை புகழ் வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிற யாருக்கு லாபம்? யாருக்கு லாபம் கிடையாது. இன்னையில இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி உங்க குடும்பத்துல நீங்கள் நேசித்த நபர் உங்களை விட்டு பிரிந்திருப்பார்கள். அந்த பிரிவு தந்த வேதனை இருக்கு பாத்தீங்களா? அந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இருட்டாக்கி இருக்கும். பாப்பா என்னை விட்டு போயிட்டாரு, என் கணவன் என்னை விட்டு போயிட்டாரு, என் மனைவி என்னை விட்டு போயிட்டாரு, இது எப்படாக இல்லாம வாழ்வேன் என்று சொன்ன வாய் 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதே மனநிலை இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க. அவர் இருந்தாரு, நல்லா இருந்தாரு, நல்லா பார்த்துக்கிட்டாரு, போயிட்டாரு, துவாச்சி அப்படின்னு போயிடுவார். இதுதான் மனிதனுடைய ஏதாவது இவங்க திருப்திப்படுத்துறதுக்கு தான் நீங்க உலகத்தை வாழணுமா? இனி எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்துல போன் வருது, ஹாஸ்பிட்டல் இருந்து இங்க இருந்து போன் வருது, இந்த மாதிரி அப்துல்லா பாய் இறந்துட்டாரு, இப்ராஹிம் இறந்துட்டாரு, ஆமீனா இறந்துட்டாங்க, ஆயிஷா இறந்துட்டாங்கன்னு ஏதாவது ஒரு தகவல் வரட்டுமே. ஆப்போசிட்ல இருந்து என்ன தெரியுமா பதில் வரும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்றாங்க. அதற்கு பிறகு நமக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? மவுத்து, மையத்து, ஜனாசா, டெட் பாடி, சடலம், போனோம், செத்து போனவன். இதுதான் நமக்கு வைக்கப்படக்கூடிய ஒரிஜினலான பெயர்கள். இதுதான் நம்மளுடைய உண்மையான பெயர். யாராவது மூத்தா போனதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய இறந்து விட்டு அப்துல்லா பாய் எப்போ வருவாங்க, அவங்களை எப்போ அடக்கம் இப்படியே கேட்பாங்க. சரி இறந்துட்டாரு, மையத்தை எப்போ எடுத்துட்டு வரீங்க வீட்டுக்கு? ஜனாசாவை யார் குளிப்பாற்றா? ஜனாசாவுக்கு கஃனாடை வாங்கியாச்சா? ஜனாசாவை சீக்கிரம் தூக்குங்க. ஜனாசாவை எந்த தொழுகைக்கு பிறகு அடக்கம் செய்ய போறீங்க? ஜனாசாவை விரைவா எடுத்துட்டு போங்க. குழி தோண்டி ஜனாசாக்காக குழி தோண்டியாச்சா? ஜனாசாவை இறக்குங்க, பார்த்து இறக்குங்க. ஜனாசாக்காக துவா செய்யுங்க. இப்படி எல்லாம் நம்முடைய பெயர்கள் எல்லாம் கண்ணியமான முறையில் வைத்து அழைத்த நம்முடைய நபர்கள் எல்லாரும் நமக்கு வைத்த அடுத்த பெயர் என்ன தெரியுமா? மையத்து. இந்த மையத்துங்கிற பேர் வகையாக நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவோ அல்லல்லப்பட்டு திரிகிறோம். இதற்கு நேர் மாற்றமாக ஒரே ஒரு ஜீவன் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹ் நம்மளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த காலத்துல இந்த நேரத்துல முகமது வருவாரு, ஈசா வருவாரு, இப்ராஹிம் வருவாரு, இவங்களை நான் நேர்வழி கொடுப்பேன், இவங்க உலகத்துல வாழ்வாங்க, எனக்காக வாழ்வாங்க, என்னை திருப்திப்படுத்துவதற்காக வாழ்வாங்க. ஒரு கட்டத்துல இவங்க இறந்து போவாங்க, நாளை மறுமையில் அவர்கள் என்னை சந்திப்பார்கள், நான் அவர்கள் மீது திருப்திப்படுத்துவேன் என்று எழுதி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ரொம்ப திருப்திப்படுத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்திருக்கிறோங்கிறத ஒரு கணம் யோசித்து பாருங்க. நம்ம செத்து போனவன் அழைக்கக்கூடிய இந்த சமுதாயத்துக்காக நம்ம பாடுபடுறோமே, இந்த மக்களுக்காக நம்ம உழைக்கிறோமே, நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மௌத்தா போனது பிறகு நம்மளை காத்துக்கிட்டு இருக்க, நம்ம அழைக்கிறது காத்துக்கிட்டு இருக்க, நம்மளை எப்படி தெரியுமா அல்லாஹ் ரப்பல் அழைப்பான்? அல்லாஹ் சொல்றான் அந்த திருமறை குர்ஆன்ல, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் காலிதீன வல் கானிதாத் வல் சாதிகீன சாதிகாத் சாபிரீன சாபிராத் காஷியீன காஷியாத் முத்தசத்திகீன முத்தசத்திகாத் வல் சாயிமீன சாயிமாத் ஹாஃபிலீன ஹாஃபிலாத் ஸாகிரீன ஸாகிராத்.
அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய பெயர் என்ன தெரியுமா? இறை நம்பிக்கைக்கு முஸ்லிமான ஆண்களே பெண்களே, ஈமான் கொண்ட ஆண்களே பெண்களே, கட்டுப்பட்ட ஆண்களே பெண்களே, உறுதியான ஆண்களே பெண்களே, பொறுமையாக இருந்த ஆண்களே பெண்களே, பணிவாக இருந்த ஆண்களே பெண்களே, நோன்பு வைத்த ஆண்களே பெண்களே, அல்லாஹ்வை அதிகம் நினைத்த ஆண்களே பெண்களே, இவர்களுக்கு அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா வ அஜ்ரன் அதீமா. என்னுடைய அடியார்கள் அந்த நேரத்துல நான் அழைப்பேன், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் என்று எல்லாம் அவர்கள் செய்த காரணத்திற்காக அவர் நான் அழைப்பேன், அவர்களுக்கு மிக சிறந்த தங்குமிடத்தை நான் தயார் செய்திருக்கிறேன் ஏன் அடியார்களுக்காக என்று அவருடைய திருப்பொருத்தத்தை காட்டுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிறானே, அந்த ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்துவதற்காக நாம் என்ன செய்தோம் என்று ஒரு தடவை யோசித்து பாருங்க. இறுதியாக ஒரே ஒரு வசனம் அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல 9வது அத்தியாயம் 72வது வசனம். இந்த திருப்பொருத்தம் பேசணும் பாத்தீங்களா? இதோடைய விளக்கம் என்னங்கிறத, இது எவ்வளவு பெரிய ஒரு அருள்ங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல பதிவு செய்கின்றான். ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் ذلك هو الفوز العظيم. அருமையான ஒரு வசனம். 9வது அத்தியாயம் 72வது வசனம். வாய்ப்பு இருந்தா ஜும்மா முடிச்ச உடனே போன் இருக்குல்ல, 9வது அத்தியாயத்தை போட்டு 72வது வசனத்தை படிச்சு பாருங்க. திருப்பொருத்தம்னா என்ன என்பதை உணர்த்தக்கூடிய அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை படித்து உலகமா நம்முடைய உள்ளத்தை மாற்றுவனாக என்று சொல்லி முதலாவது முடித்துக் கொள்கிறவாக. கண்டிதற்குரிய நம்மள் அல்லாஹ் என்ன இந்த வாரத்துடைய ஜும்மா வசூல் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சகோதரர்கள் தன்னுடைய வேலை பிழப்புகள் எல்லாத்தையும் தியாகம் செய்து உங்க ஊரு தென் சென்னைங்கிற உங்க மாவட்டத்தை தேடி வந்திருக்கிறோம். வந்ததுக்கு உண்டான நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஊர்ல யாசின் பாபு நகர் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பூர்ல இருந்து ஒரு 20 நிமிடங்கள் பயணம் மேற்கொண்டு ஒரு ஊரினுடைய ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஏரியா. நம்ம மக்கள் தான் முதல்ல போய் யாசின் பாபுங்கிற சகோதரிகள் போய் ஒரு முஹல்லாவை அமைச்சாங்க. அதனால யாசின் பாபு நகர் என்று அந்த ஏரியாவுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஒரு கட்டத்துல மக்கள் அந்த இடத்துல வளர்றாங்க, அதிகமாகறாங்க. மற்ற மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய நபர்களும் அதிகமாகின்றார்கள். இந்த நேரத்துல மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக 12 வருடங்களுக்கு முன்னாடி ஏகத்துவ தலம் அங்க ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. ஏற்பாடு செய்யப்பட்டதிலிருந்து இந்நாள் வரைக்கும் பல பிரச்சனைகளை அனுதினம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கு. எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்துல சமுதாய ரீதியான பணிகள், போதை ஒழிப்பு, வேற ஏதாவது வட்டி ஒழிப்பு, வரதட்சணை ஒழிப்புங்கிற இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நடத்தணுமே ஆனால் அதுல முதல்ல எதிர்ப்பு காட்டக்கூடியவர்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தாலேயே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாற்று கொள்கையில் உள்ளாங்க பாத்தீங்களா, அந்த மக்களும், இஸ்லாத்துல இருந்தே மாற்று கொள்கையில் சில பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மக்களும் மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சி இங்க இப்படி எல்லாம் பண்றாங்க, வேற மாதிரி போய்கிட்டு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஏதாவது ஒரு எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடியவர்களாக இன்றளவிற்கும் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இத்தனைக்கு சமுதாய பணிகள் சொன்னோம்னா, அல்லாஹ் அக்பர், வருடத்துக்கு 1.5 டன் காய்கறியை அந்த கிளை சார்பாக இலவசமாக விநியோகம் செய்யப்படுகிறது. இன்றளவுக்கு நம்முடைய மாவட்டத்துல வருடத்துக்கு 2 அந்த இரத்த தான முகாமை ஏற்படுத்தி நடத்தக்கூடியவர் தான் அந்த கிளையை சார்ந்த மக்கள். அது போல மக்தப் மதரசால அலிபாத்தால இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய இந்த சின்ன சிறுவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர்கள் அந்த மக்தப் மதரசால பயின்று அந்த ஊரினுடைய ஓர பகுதியில, சிட்டிலாம் கிடையாது, ரொம்ப அவுட்டர்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து மார்க்கத்தை கற்று அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் பயான் பேசக்கூடியவர்களை, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை அழகிய முறையில ஓடி கட்டக்கூடிய நிலை என்று ஒரு இளைஞர்களாக சூழப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்ப இது போன்ற ஒரு நிலையில்தான்
இந்த பள்ளிவாசலுடைய கட்டுமானத்துக்காக ஏற்கனவே கீழ் ஒரு தளம் ஒண்ணு இருக்குங்க. அதுவும் ஒரு பாழடைந்த நிலையில் இருக்கிறது. மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கு. ஒரே இந்த மாதிரி ஒரு இடம் தான் எனக்கு தெரிஞ்சு, இதே மாதிரி ஒரு இடம் தான். இத முன்னாடி சஃப்ல வந்து ஆண்கள் ஒரு 4 சஃப், ஒரு ஸ்கிரீன் போட்டு பின்னாடி வந்து பெண்களுடைய ஒரு 4 சஃப் நிற்கும், அவ்வளவுதான். அதிலே கூட்ட நெரிசல்ல அதிகமாக அந்த மக்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் வெளியில போய் தொழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. ஒரு சங்கட்டமான ஒரு சூழல் அங்க ஏற்படுறதுனால நிர்வாகத்துடைய ஆலோசனை அடிப்படையில் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல நம்ம போகக்கூடிய நேரத்துல அந்த சூழலை புரிந்து கொண்ட மக்கள் ஒவ்வொருவரும், அந்த மக்கள் எப்படி தெரியுமா, தினக்கூலி. அந்த அன்னைக்கு அவங்க போய் உட்காந்து டெய்லரிங் பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம். அந்த அன்னைக்கு போய் பேக்கிங் பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம். திருப்பூர் தானே தொழில் நகரம், அங்க போய் தினசரியா கூலி செஞ்சாதான், வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சம்பளம். ஆனா அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன்னா சேர்ந்து இப்ப எனக்கு வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்படி வாக்குறுதி? இப்ப என்னால உடனே எல்லாம் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஒரு முசல்லாக்கு வந்து 16,000 ரூபாய் சொல்லியிருக்கிறீங்க. இந்த 16,000 நான் தந்துடுறேன். நான் மற்ற விஷயங்களுக்காக சில விஷயம் பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதை பள்ளிவாசலுக்காகவே நான் பொருளாதாரத்தை சேர்த்து எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகல்லாவாசிகளும், அங்க பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஸ்பாட்லயே சில சகோதரிகள் தம்முடைய நகைகள் எல்லாம் கழட்டி இது பள்ளிக்கு வச்சுக்கோங்க, நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம சந்ததிகளுக்காக இன்னைக்கு நாங்க இருக்கிறோம், இந்த பள்ளியை யூஸ் பண்ணிக்கிறோம், அடுத்து எங்களுடைய பிள்ளைகள் தானே இந்த பள்ளியை யூஸ் பண்ணுவாங்க, எங்களுடைய கண்டிப்பான பங்களிப்பை நாங்க செய்யறோம்னு சொல்லி 3 மாச பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து என்னுடைய தொகையை நீங்க வாங்கிக்கோங்க என்று கொடுக்கக்கூடிய ஒரு முகல்லா வாசிகள் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நம்ம இந்த வசூலுக்கு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த முழு பணி நிறைவேறணும் என்று சொன்னால் 26 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் பினிஷிங் ஆயிரும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூழலை புரிந்து கொண்ட சகோதர சகோதரிகள், உங்களாலான பொருளாதாரத்தை இந்த ஜும்மா வசூல்ல வாரி கொடுங்க. நீங்க கொடுப்பீங்கிற எதிர்பார்த்து தான் நாங்க பல கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்துக்காகவும் உங்களுடைய துவாவை எதிர்பார்த்து நாங்க வந்திருக்கிறோம். அதனால நீங்க கொடுங்கன்னு சொல்ல, கண்டிப்பாக நீங்க கொடுங்க. உங்களை எதிர்பார்த்து தான் நாங்க வந்திருக்கிறோம். நீங்க கொடுங்க. இதன் மூலியமாக அல்லாஹ் உங்கள் மீது தன்னுடைய திருப்பொருத்தத்தை ஏற்படுத்துவான். ரிதுவானும் மினல்லாஹி அக்பர் 9வது அத்தியாயம் 72வது வசனம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.